ஹாய் மக்களே, வெல்கம் டு எஸ்டென்ஸ். இன்றைக்கி மகாநதி டீமும் பிரவீன் சாரும் நமக்கு ரொம்ப பெரிய நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ப்ரமோ கூட வரலையே, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆக்சுவலி இது தாங்க நல்ல விஷயமே. ப்ரமோவை போட்டு மக்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்காமல் மலேசியா விளாக் போட்டு ஃப்ரான்ஸ் மனசை குளிர வச்சுட்டாங்க. விளாக் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுல்ல. சாய் மேம் அப்புறம் லக்ஷ்மி பிரியாவோட பாண்டிங் பார்க்க செம்ம க்யூட்டாக இருந்துச்சுங்க. ஃபுல் விளாக்லேயும் என் கண்ணு லக்ஷ்மி மேலே மட்டும்தாங்க இருந்துச்சு. அவங்கள தவிர வேறு யாரையுமே கவனிக்க தோணலை. உங்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சுவாமியும் கூட இருந்திருந்தால் இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும்ல. அவரை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. மலேசியா ட்ரிப்பில் இல்லைனாலும் அட்லீஸ்ட் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்தால் கூட நம்ம மனசை தீர்த்திக்கலாம். பட் அவரோட அப்டேட்ஸ்லாம் ரொம்ப ரேராக தான் கிடைக்குது. அதுதாங்க ரொம்ப மிஸ்ஸிங்காக இருக்குது. விளாகில் காரில் போயிட்டுருக்கும்போது ஃபுல்லாக கேர்ள்ஸாக இருக்காங்க, பிரவீன் சார் மட்டும் தனியாக மாட்டிக்கிட்டாருன்னு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கும்போது சுவாமிநாதா அப்படின்னு பிரவீன் சார் கோவமாக சொல்லும்போது அவரும் இருந்திருக்கலாமேன்னு ரொம்ப ஏக்கமாக இருந்துச்சு. அதே மாதிரி இப்போவும் சுவாமியை மட்டும் விட்டுட்டு எல்லோரும் கொடைக்கானல் ஷூட் போயிருக்காங்க. இதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொடைக்கானல்னாலே விஜய் காவிரி தான் ஞாபகம் வருவாங்க. இப்போ இதில் விஜய் இல்லாமல் எப்படிங்க? விஜயும் கொடைக்கானலுக்கு வந்து பசு கூட சண்டை போட்டு காவேரி வீட்டை மீட்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? இப்படி நடந்தால் செம்மையாக இருக்கும்ல. ஆனால் இந்த டீம் நம்ம நினைக்கிறத எப்போ பண்ணியிருக்காங்க? கோ வித் த ஃப்ளோவில் போக வேண்டியதாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி பிரவீன் சார் ஸ்டோரியை மாற்றுவார்னு நம்புவாங்க. ப்ரமோ நாளைக்கு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம எல்லோரும் கெஸ் பண்ண மாதிரி காவேரி வீட்டை பசு டேமேஜ் பண்ணுற மாதிரி தான் ப்ரமோ வரேன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.